ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஸோ இதுக்கும் எப்பவும் போல் வர வர எந்த படத்துக்குமே டிக்கெட் ஒழுங்காக கிடைக்கிறதில்ல. பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. எல்லாமே வீட்டில் சும்மா தான் இருப்பானுங்க போல், இல்லை எல்லோரும் எப்படா ஒரு நல்ல படம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருப்பானுங்க போல். வர வர ப்ராப்பராக டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ somehow booked the ticket and gone for the movie. ஸோ படம் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் ஒரு நல்ல ஸ்பைடர்மேன் கம்பேக்னு தான் சொல்லணும். ஸோ ஒரே ஒரு கோரை என்னென்னா மியூசிக். ஸோ ஒரு நல்ல தீம் மியூசிக் வந்து ஸ்பைடர்மேனுக்கு இல்லையோ அப்படின்னு வந்து தோணுது. இப்போ அயன்மேன் எடுத்துட்டா டட டட்டான் டட டட்டான் டட்டான் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆயிரும். இந்த கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பைடர்மேனில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வர வர கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா, நார்மலாக எப்பவும் போல் ஸ்பைடர்மேன் வந்து ஊரை காப்பாற்ற கிளம்புறாரு. ஸோ அதில் வந்து என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான். ஸோ சின்ஸ் இதில் ஃப்ராங்க் அண்ட் மேரி ஜேன் வந்து எப்படி வந்தாங்கன்னு நான் மறந்தே போயிட்டேன். ஸோ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் மார்வல் யூனிவர்சஸ் எல்லா படத்தையும் ரீவிசிட் பண்ணணும். எதுக்கு என்ன யார் எங்கேருந்து வந்தா எப்படி வந்தாங்க அப்படின்ட்டு நம்ம ஐடியாவே கிடைக்காது. எல்லாமே மறந்து மறந்து போயிடும். ஃப்ராங்க் டெட்பூல் தான் நான் பார்த்துருக்கேன். மேரி ஜேன் எக்ஸ்மேனில் பார்த்துருக்கேன். ஸோ எங்கேருந்து வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக மறந்துருச்சு. ஸோ இதெல்லாம் போக சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ மியூட்டேட்டட் ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. தட் இஸ் குவைட் ஃபைன். ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு அந்த படத்தில். ஸோ கிளைமேக்ஸில் வந்து அந்த நிஞ்சாஸ் கூட ஃபைட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ ஸ்பாய்லர். நார்மல் ஸ்பைடர்மேன் வெர்சஸ் மியூட்டேட்டட் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ நார்மல் ஸ்பைடர்மேன் அடி வாங்கியிருப்பான். மியூட்டேட்டட் ஸ்பைடர்மேன் வரப்போ டக்குன்னு முடிச்சிட்டானுங்க. ஒரு 30-40 செகண்ட்ஸில் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்து பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு. ஸோ அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். நல்லா இருந்துச்சு அது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் மேரி ஜேன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு நீங்கள் படத்தில் போய் பாருங்கள். ஸோ ஓகே, படம் வந்து நல்ல படம் தான். அண்ட் இட் க்ராஸ் 9,000 crores. அவெஞ்சர்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு பெரிய இதாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இட்ஸ் குட். நல்ல படம். போய் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். குட் மூவி.